ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸில் ஒன்றான அந்த டயரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த டயர் நம்ம எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் சேஃப்டி, நம்ம வண்டிக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ அந்த டயரை பார்த்து அந்த டயர்னுடைய சைஸ் என்ன, அது எந்த வருஷம் அந்த டயர் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணாங்க, ஸோ அந்த டயர்னுடைய அந்த டீட்டெயில்ஸ் வச்சு அந்த டயர் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் நம்ம ஓட்ட முடியும், அதே மாதிரி அந்த டயர் நம்மளுக்கு எவ்வளோ லோடு வரைக்கும் தாங்கும், டெம்பரேச்சர் எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த டயரில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயர்னுடைய சைஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த டயரில் பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு 155/80 அப்புறம் R அப்புறம் 13 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த 155 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டயர்னுடைய பித்து. இது சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர்னுடைய பித்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆஸ்பெக்ட் ரேஷியோ அல்லது சைடு வால் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயர்னுடைய சைடு வால் ஹைட் இது பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டயர் பொறுத்த வரைக்கும் 80 அப்படிங்கிறது என்னென்னா 80%. அப்போது இந்த டயர்னுடைய வித் எவ்வளோ சொன்னாங்க, 155 சென்டிமீட்டர். அந்த 155 சென்டிமீட்டரில் 80% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 சென்டிமீட்டர். அப்போது இந்த டயர்னுடைய அந்த சைடு வால் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது 124 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்ததாக டயர்னுடைய டைப் இது R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R அப்படின்னா இந்த டயர் வந்து ரேடியல் டயர் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பாருங்கள் 13 அப்படின்னு போட்டிருக்காங்க, 13. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டயர்னுடைய இன்னர் டயாமீட்டர், உள் அளவு, இன்னர் டயாமீட்டரை குறிக்கக்கூடியது. இது இன்ச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. 13 இன்ச் அப்படிங்கிறது தான் அந்த டயர்னுடைய இன்னர் டயாமீட்டர். அப்போது இந்த அளவு வந்து ஃபஸ்ட்டு 155ங்கிறது டயர் வித்து, அது சென்டிமீட்டர், 80ங்கிறது சைடு வால் ஹைட்டு, பர்சன்டேஜ் ஆஃப் தி டயர் வித்து, அதுக்கப்புறம் 6ங்கிறது டயர்னுடைய டைப்பு, 13ங்கிறது இந்த டயர்னுடைய இன்னர் டயாமீட்டர் அப்படிங்கிறது. ஓகே, அப்படியே அந்த டயர் சுற்றி இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் 79T அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 79 அப்படிங்கிறது என்னென்னா அந்த டயர்னுடைய லோடு, அந்த டயர் எவ்வளோ லோடு வந்து தாங்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த 79. அப்போது அந்த டயர்னுடைய லோடு இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 79 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது இந்த டயர் எவ்வளோ வெயிட் தாங்கும், 437 கிலோ வெயிட்டு தாங்கும். இது மேக்ஸிமம் லோடு கெப்பாசிட்டி. அடுத்ததாக அந்த 79 பக்கத்தில் T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதை குறிக்கக்கூடியதுன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு. இந்த டயர் நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸு, தேய்மானம் அதிகமாக ஆகாத அந்த ஒரு அதிகபட்ச ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 km/h. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு. இதை தாண்டி நீங்கள் ஓட்டும்போது டயர் வந்து வாப்ளிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது ஒரு டயர் பார்த்த உடனே அந்த டயர் எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. 2921 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட் எதை குறிக்குதுன்னா வாரம், வாரத்தினுடைய எண், அதாவது 29வது வாரம். 21 அப்படிங்கிறது 2021. ஸோ 2021 அப்படிங்கிற வருஷத்தில் 29வது வாரத்தில் இந்த டயர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் லோடு 437 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே தான் நம்ம லோடு இண்டெக்ஸ்லேயும் பார்த்தோம். 79க்கு வந்து 437 kg அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள் ட்ரெட் பியர் 300 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா அந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது அந்த டயர்னுடைய அப்ராக்சிமேட் மைலேஜ். இந்த ட்ரெட் பியர் 300ல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டயர் மேக்ஸிமம் 30,000லேருந்து 40,000 மைல் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். இந்த டயர் எதுவும் டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ராக்ஷன் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ட்ராக்ஷன் B பார்க்கும்போது ஃபோர்ஸ் பாருங்கள் 0.26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ராக்ஷன் B அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டயரை ஒரு வண்டியில் மாட்டி அந்த வண்டிக்கு பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு வண்டி மூலமாக அந்த டயர் அப்படியே அந்த வண்டி அப்படியே இழுத்துகிட்டே போவாங்க. அதாவது வீலு சுற்றாமல் டயரை மட்டும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவாங்க. அப்படி தேய்க்கும்போது அந்த ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.26. அப்போது அந்த எவ்வளோ ஸ்பீடில் அந்த டயர் அப்படியே இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 km/h அந்த ஸ்பீடில் வந்து அந்த டயரை சுற்ற விடாமல் அப்படியே இழுத்துட்டு தேய்ச்சிட்டே போவாங்க. அதுதான் வந்து ட்ராக்ஷன். அடுத்ததாக டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சருங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட்டு. இந்த டெம்பரேச்சரில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் ரெசிஸ்டன்ட் அல்லது ஹீட் டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போது நம்ம உராய்வு ரோட்டில் போகும்போது அந்த டயரினுடைய உராய்வினால் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகும், டயரினுடைய டெம்பரேச்சர். இது நம்மளுக்கு ஏ, பி, சி அப்படின்னுங்கிற ஒரு 3 கேட்டகரியில் வந்து இருக்குது. ஸோ நம்ம பெட்டரான கேட்டகரி தான் நம்ம டயர் வாங்கி போடணும். சி கேட்டகரி வாங்கி போட்டோம்னா வைங்களேன், ஸோ உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்க வண்டியில் சி போட்டோம்னா டயரினுடைய உராய்வினால் உங்களுக்கு ரப்பர் ஈஸியாக மெல்ட் ஆகிட்டு டயர் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த கார் மேனுஃபேக்சரரோ இல்லை எந்த வண்டியினுடைய மேனுஃபேக்சரரோ அவங்க எந்த மாதிரியான டயர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, அல்லது அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஷோரூம்லேருந்து வெளியே வரும்போது டயர் போட்டு வரும், அந்த டயரினுடைய டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் டயர் வாங்கி போடுறது ரொம்பவே பெஸ்ட்டானது. அந்த கேட்டகரிக்கு கீழே வந்து வாங்கி போட வேணாம். இதனால தான் நிறைய பேருக்கு வண்டியில் வந்து டயர் வெடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். ஸோ வண்டிக்கு டயர் ரொம்ப முக்கியம். டயர் எந்தளவுக்கு சேஃப்டியாக வாங்கி போடுறோமோ அந்தளவுக்கு வண்டியும் சேஃப்டி, நம்மளுக்கும் சேஃப்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.